கும்பராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் அனுகூலமாகும். மனசில் நிறைய மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். உங்கள் மீது சில பேருக்கு விருப்பங்கள் ஏற்படும். உங்களுடைய விருப்பங்களை பல பேர் புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கான கௌரவங்கள் உயரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பேச்சை ரொம்ப கம்மி பண்ணிங்க. டாக் லெஸ். போன வாரமும் நான் சொல்லியிருப்பேன், இந்த வாரமும் அதே தான், டாக் லெஸ். இந்த வாரத்தில் கூர்ந்து கவனிங்க, உன்னிப்பாக கவனிங்க நிறைய விஷயங்களை. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கட்டுப்பாடே வேண்டாம். பணம் எவ்வளோ செலவாகுது, என்ன பண்ணுதுன்னு யோசிச்சிடாதீங்க, வேண்டாம். அது போகிற போக்குக்கு போகட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், ஆனால் நமக்கு நிம்மதி கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கும்பம் இந்த வாரத்தை பயணிக்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் அனுகூலமாகும். 4ஆம் தேதி 5ஆம் தேதி சுப செலவுகள் வந்து சேரும். அதே மாதிரி நல்ல மனுஷங்களுடைய நட்பு கிடைக்கும். சில பேருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால் நல்ல மனிதர்கள் நல்ல பேருடைய கான்டாக்ட் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் முக்கிய விஐபிகள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். எதிர்பாராத அளவுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்க வேண்டிய கட்டாயம், ஆனால் கொஞ்சம் கூட உடல் சோர்வு ஏற்படாது இந்த வாரத்தில். அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியலைங்க. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட டைம் இல்லைங்க, ஆனால் உடல் சோர்வு இல்லைங்க, பரவாயில்லைங்க, இதே மாதிரி தொடர்ந்தால் கூட நல்லா இருப்பங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு. ஹனுமான் வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், பெருமாளோட கொஞ்சம் கனெக்ட் ஆகுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கும்பத்திற்கு அள்ளி கொடுக்க போகிறார் குரு பகவானும் ஹனுமானும் தரப்போகிறார். நல்ல மனுஷங்களோட பாராட்டுகள் கிடைக்கும். நிறைய ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் சிறப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். ஜூன் 7க்குள் திருப்திகளை ஒரு உச்சத்தை அடைய முடியும்.